தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அளவு ரொம்ப முக்கியமா சார்? மனையடி சாஸ்திரங்களுக்கு ஏன் நாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை? மனையடி சாஸ்திரம் கரெக்டாக இருக்குது, ஆனால் வாஸ்து சரியாக இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வசிக்கக்கூடியவர் பாதிக்கப்படுவார். பல வகையில் வாஸ்துவில் இன்றைக்கும் பல பேருக்கு கேள்விக்குறிகள் இருந்துகிட்டே இருக்குது. இந்த பில்டிங்கை பற்றி நான் வாஸ்து சொல்கிறேன்னா, நான் போய் முதல்ல காம்பவுண்டை அளந்து பார்க்கணும். காம்பவுண்ட்லேருந்து இந்த ரூம் எந்த பாகத்தில் வருது நான் செக் பண்ணணும். இப்படி ஒரு வாஸ்து முறை இருக்குது. இப்போ ஒரு 10 ஏக்கர் இடம் இருக்குது, அதில் ஒரு மூலை பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, அதில் ஒரு மூலை பாதிக்கப்பட்டிருக்கு. இரண்டுமே ஒரே மாதிரியான பலன்களை தான் கொடுக்கும். நிறைய பேருக்கு டவுட் என்னன்னா, பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் எப்படி வாஸ்துவில் தப்பிக்கிறாங்க? எப்படி இது சாத்தியம்னா, அவர்கள்கிட்டே வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாதிப்பை பகிர்ந்து கொள்கிறார்கள். எதனா ஒரு காலேஜ் வாஸ்துபடி இருக்குன்னு சொல்லுங்கள், இருக்காது. எதனா ஒரு ஹாஸ்பிட்டல் வாஸ்துபடி இருக்குன்னு சொல்லுங்கள், இருக்காது. எதனா ஒரு ஹோட்டல் வாஸ்துபடி இருக்குன்னு சொல்லுங்கள், இருக்காது. வாய்ப்பே கிடையாது, சான்ஸே கிடையாது. நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், எங்கெல்லாம் வாஸ்து குறை இருக்கிறதோ அங்கெல்லாம் மக்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கும். பெரிய கோடீஸ்வரனாக இருப்பார் ஓனர். தோட்ட வேலை செய்கிறவங்களுடைய அந்த பொருளாதார நிலை அப்படியே மிடிலாகவே தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. வருவார், உங்களுக்குன்னா ஒரு 1000 ரூபா கொடுப்பாரு, 10,000 கொடுப்பாரு, 5000 ரூபா கொடுப்பாரு. அவர் நினச்சா கோடியில் கூட கொடுக்கலாம், ஆனால் கொடுக்க மாட்டார். இவங்களுக்கும் அதுவே பெரிய ஒரு விஷயமா தெரியும். அதுக்காகவே ஓனருக்கு கடைசி வரைக்கும் விசுவாசமாக ஆடுவாங்க. கடைசி வரைக்கும் அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய வாஸ்துவை அந்த தோட்ட வேலை செய்து கொண்டவர் தான் எடுத்துக்கொண்டார் என்பதை அந்த தோட்ட வேலை செஞ்சவருக்கும் தெரியாது, அந்த தோட்டம் வச்சிருந்த ஓனருக்கும் தெரியாது. பிஜிசி இப்போ நிறைய இருக்குது, ஹாஸ்டல்ஸ் நிறைய வந்துருச்சு. இந்த மாதிரியான இடங்கள்ல வாஸ்து வேலை செய்யுமா சார்? வாஸ்து வேலை செய்யுதா அப்படின்னா, ஹாஸ்டல்ஸு பிஜி எல்லாமே வடமேற்கு பாதிக்கப்பட்டது. வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் என்ன தான் நீங்கள் பர்ஃபெக்டாக கட்டணும்னு நினச்சாலும் மறைமுகமாக இந்த இயற்கை ஒரு தவறை அந்த இடத்துல வச்சுருக்கோம். அந்த தவறை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்கும். அந்த தவறை நீங்கள் சரி செய்யும் பொழுது இன்னொரு இடம் மறைமுகமாக தப்பாக மாறிடும். உங்கள் தேவையனோ அந்த தேவைக்கு ஏற்ற மாரி வீட்டில் இருக்க கரெக்ஷனை பண்ணுங்கள், தேவையில்லாத விஷயத்துக்கு பண்ணுங்கள். பக்கத்து வீட்டில் வேறு துறையில் இருப்பார், அவர் ஒரு மாதிரி வாஸ்துவில் குடியிருப்பார். அதே மாதிரி இருந்தால் நீங்களும் பெரிய ஆளாக நினச்சி அதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து வாஸ்து சம்பந்தமான மக்களுடைய நிறைய கேள்விகளுக்கு நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலமா பல வகையில பதில் சொல்லிட்டு வரக்கூடிய PMK அஸ்ட்ராலஜர் சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் தான் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். வாஸ்து அப்படின்னும் பொழுது எனக்கு ரொம்ப பெரிய சந்தேகம் ரொம்ப நாளாவே ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே விஷயம்தான். சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகபட்சம் 1000 ஸ்கொயர் ஃபீட் இல்லை 1500 ஸ்கொயர் ஃபீட், அதிகபட்சமே இவ்வளோதான் சென்னைக்குள்ள. இதே கொஞ்சம் சென்னை விட்டு அவுட்டர் போயிட்டோம் அப்படின்னா பேசுறது ஏக்கர் கணக்கில் பேசுவாங்க. 5 ஏக்கர் 10 ஏக்கர் 15 ஏக்கர் அப்படின்னு பேசுவாங்க. ரொம்ப பெரிய அளவுமே வாஸ்துல இருக்கு, ரொம்ப குறுகிய அளவுமே வாஸ்துல இருக்கு. வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அளவு ரொம்ப முக்கியமா சார்? அதாவது அளவுகள் அப்படின்னு சொல்லும்போது இதில் நம்ம பேசிக்லேருந்து போயிடல, அந்த மனையடி சாஸ்திரம்னு பார்ப்பாங்க. இப்போது நீங்கள் கேட்குற அளவுகளுக்கும் இதுக்குள்ளும் ஒன்று நான் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி சொல்லிடுறேன். நம்ம என்ன சொல்கிறோம், மனையடி சாஸ்திரங்களுக்கு ஏன் நாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை அப்படின்னா, மனையடி சாஸ்திரம் கரெக்டாக இருக்குது, ஆனால் வாஸ்து சரியாக இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வசிக்கக்கூடியவர் பாதிக்கப்படுவார். ஓ சார், ஆனால் மனையடி சாஸ்திரம் அப்படின்றது வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. இப்போது இதிலே வாஸ்துலே அவுட்டர் டு அவுட்டர் அளவுகளை வைத்து வாஸ்து பலன் சொல்லக்கூடிய முறைன்னு ஒன்று இருக்குது. இன்னர் டு இன்னர்னு ஒன்று இருக்குது. அவுட்டர் டு அவுட்டர்லேயே மதர்வாலை விட்டுட்டு காம்பவுண்ட் அவுட்டர் டு அவுட்டர் பார்க்குற ஒரு முறை இருக்குது. இப்படி பல வகையில் வாஸ்துவில் இன்றைக்கும் பல பேருக்கு கேள்விக்குறிகள் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ ஒரு இந்த பில்டிங்கை பற்றி நான் வாஸ்து சொல்கிறேன்னா, நான் போய் முதல்ல காம்பவுண்டை அளந்து பார்க்கணும். காம்பவுண்ட்லேருந்து இந்த ரூம் எந்த பாகத்தில் வருதுன்னு நான் செக் பண்ணணும். இப்படி ஒரு வாஸ்து முறை இருக்குது. அப்போது முதல் விஷயம், இந்த அளவுகள் அப்படின்றது முக்கியமானு கேட்டிங்கன்னா முக்கியம்தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. எந்த பிற அளவுகள் இருந்தாலும் இப்போ ஒரு 10 ஏக்கர் இடம் இருக்குது, அதில் ஒரு மூலை பாதிக்கப்பட்டிருக்கும். இப்போ ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, அதில் ஒரு மூலை பாதிக்கப்பட்டிருக்கும். இரண்டுமே ஒரே மாதிரியான பலன்களை தான் கொடுக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சார் இந்த மூலை நைரிதி பாதிக்கப்பட்டிருக்கு, 10 ஏக்கரில் நைரிதி பாதிக்கப்பட்டிருக்கு, 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் நைரிதி பாதிக்கப்பட்டிருக்கு, என்ன மாதிரியான பிரச்சனை சார் தரும்? நைரிதிக்கு உண்டான பாதிப்பை 1000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலும் அதே பலன் தான்,
1 ஏக்கரா இருந்தாலும் அதே பலன் தான், 10 ஏக்கரா இருந்தாலும் அதே பலன் தான். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இப்போ மக்கள் கேட்பாங்களா சார், நான்லாம் ஏழை வெறும் 1000 ஸ்கொயர் ஃபீட் தான் வச்சுருக்கேன், எனக்கும் அதே அடி தான், 10 ஏக்கர் வச்சுருக்கவங்களுக்கும் அதே அடி தான் அப்படின்னு சொல்லி. அது என்னென்னா, அந்த 10 ஏக்கர் வச்சுருக்கிறவரையே மேக்ஸிமம் தப்பிப்பார் அப்படின்னா, அந்த 10 ஏக்கரில் ஒரு தோட்டம் வச்சுருப்பார். அந்த தோட்டத்தில் தோட்ட வேலை செய்யறதுக்குன்னு ஒரு குடும்பத்தை போட்டிருப்பார். அந்த குடும்பத்துக்கு இவர் என்ன பண்ணுவார்னா, தங்க இடம் கொடுத்து, உணவு கொடுத்து, இருப்பிடம் கொடுத்து, சம்பளத்தையும் கொடுப்பார். நிறைய பேருக்கு டவுட் என்னன்னா, பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய பெரிய ஆட்கள்லாம் எப்படி வாஸ்துவில் தப்பிக்கிறாங்க? எப்படி இது சாத்தியம்னா, அவர்கள்கிட்டே வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாதிப்பை பகிர்ந்து கொள்கிறார்கள். இப்போது நீங்கள் போகிறீங்களா, எதனா ஒரு காலேஜ் வாஸ்துபடி இருக்குன்னு சொல்லுங்கள், இருக்காது. எதனா ஒரு ஹாஸ்பிட்டல் வாஸ்துபடி இருக்குன்னு சொல்லுங்கள், இருக்காது. எதனா ஒரு ஹோட்டல் வாஸ்துபடி இருக்குன்னு சொல்லுங்கள், இருக்காது. வாய்ப்பே கிடையாது, சான்ஸே கிடையாது. நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், எங்கெல்லாம் வாஸ்து குறை இருக்கிறதோ அங்கெல்லாம் மக்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து வட்டம், அது வந்து சதுரம் கிடையாது. சதுரம் சிவகம் தானே வாஸ்துல ரொம்ப முக்கியம், சரிங்களா? அது வந்து ஒரு வட்டம், அதான் வட்டம். அப்போது அந்த இடத்துல ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னா கூட்டம் குவியும். ஒரு தியேட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அது ஒரு ஜிக்ஸாக் பொசிஷனில் இருக்கும், எல்லா ரூமும் க்ளோஸாக இருக்கும், ஃபுல் க்ளோஸ்டாக இருக்கும். ஒரு படம் வந்து அங்கே கூட்டம் தெரிக்கும். ஒரு பஸ் ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க, சம்மந்தமே இல்லாத ஒரு 4 ரோடு ஜங்ஷனில் வச்சுருப்பான், அங்கே ஒரு கூட்டம் நிற்கும். ஒரு ஐடி கம்பெனி எடுத்துக்கோங்க, நினச்ச மாதிரிலாம் கட்டியிருப்பான். ஒரு ஏரியாவே வந்து ஒரு ஜிக்ஸாக் பொசிஷன் இருக்கும், அதில் அப்படியே ஒரு 10 பில்டிங்கை கட்டி வச்சுருப்பான் ஜிக்ஸாக் பொசிஷன். அங்கே ஒரு 10,000 பேர் வேலை செய்வான். அப்போது வாஸ்து குறைவாக இருக்கிற இடத்துல மக்கள் கூட்டம் கூடுதுன்னா, இப்போ அந்த இடத்தோடைய ஓனர் பாதிப்பாரான்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்தில் வசிக்கக்கூடியவர்கள் முதல்ல அதை எடுத்துக்கிறாங்க. அதை தான் ஜோதிடத்தில் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கிரகம் எங்கே போய் நிற்குதோ அது தன் வீடு மாரி ஆட்சி செய்யும் அப்படின்னு ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நான் சொல்கிற பாயிண்ட்டு, ராகு போய் எங்கே உட்கார்றாரு, அவர் தான் வீடு மாரி ஆட்சி செய்வார். குரு போய் எங்கே உட்கார்றாரு, அவர் தான் வீடு மாரி ஆட்சி செய்வார். சனி போய் எங்கே உட்கார்றாரு, தான். ஒரு டெனண்ட் வந்து நம்ம வீட்டில் குடியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டில் குடியிருக்கிற டெனண்ட்டுன்றதுக்காக நம்ம நைட்டு 1 மணிக்கு போய் திறந்து உள்ளே போயிட முடியுமா? டெனண்ட்டே இருந்தாலும் நம்ம வீடு வாடகை விட்ட பிறகு அது அவன் வீடு, நம்மளே போனாலும் பர்மிஷன் கேட்டு தான் போகணும். ஒரு 10 ஏக்கரில் உங்களுக்கு இடம் இருக்குது, அங்கே ஒரு தோட்டத்தை வேலை செய்கிறாரு, அங்கே உங்கள் தோட்டத்தை வேலை செய்யக்கூடிய, உங்கள் கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் கூட அங்கே அவர் ஆட்சி செய்கிறார், அந்த இடத்த அவர் தான் ஆட்சி செய்கிறார். அதான் உண்மை. அவருக்கு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எல்லா சலுகையும் செய்கிறீங்க, எல்லா சலுகையும் செய்து அந்த இடத்தில் தங்க வைத்திருப்பதால், அவர் அந்த இடத்தை ஆட்சி செய்வதால் அந்த இடத்துல இருக்க பாதிப்பு முதல்ல அவர் எடுத்துக்கிறார். அதனால தான் நிறைய பேர் பாருங்கள், ஓனர் கோடீஸ்வரர் இருப்பார், பெரிய கோடீஸ்வரனாக இருப்பார் ஓனர். அவர் தோட்டத்தில் இருக்கக்கூடிய தோட்ட வேலை செய்கிறவங்களுடைய அந்த பொருளாதார நிலை அப்படியே மிடிலாகவே தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமாக இருக்கார். வருவார், பொங்கலுக்குன்னா ஒரு 1000 ரூபா கொடுப்பாரு, 10,000 ரூபா கொடுப்பாரு, 5000 ரூபா கொடுப்பாரு. அவர் நினச்சா கோடியில் கூட கொடுக்கலாம், ஆனால் கொடுக்க மாட்டார். ஏன் கொடுக்கணும்? எல்லாமே கொடுக்குறாருல்ல, அவருக்கு அந்த கொடுக்கணுன்ற என்ன வராது. இவங்களுக்கும் அதுவே பெரிய ஒரு விஷயமா தெரியும், அந்த ஒரு 10,000 ரூபாய் பெரிய விஷயமா தெரியும். அதுக்காகவே ஓனருக்கு கடைசி வரைக்கும் விசுவாசமாக வாழ்வாங்க. கடைசி வரைக்கும் அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய வாஸ்துவை அந்த தோட்ட வேலை செய்து கொண்டவர் தான் எடுத்துக்கொண்டார் என்பதை அந்த தோட்ட வேலை செஞ்சவருக்கும் தெரியாது, அந்த தோட்டம் வச்சு இந்த ஓனருக்கும் தெரியாது, என்ன நடந்ததுன்னே தெரியாது. நம்ம சம்பாரிச்சோம் ஒரு இடம் வாங்கணும், இன்வெஸ்ட் பண்ணான்னு அவர் போயிட்டு இருப்பார், நம்மளுக்கு ஓனர் இந்த ஒரு வேலையை கொடுத்தாருன்னு விசுவாசமாக இவர் ஓனருக்காக வாழ்ந்துட்டு இருப்பார். 2 பேருக்குள்ளேயும் என்ன தொடர்பு இருந்ததுன்றது கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அது ஒரு வாஸ்து நிபுணர் ரிசர்ச் பண்ணால் மட்டும்தான் தெரியும். இதுதான் உண்மை. அப்போது ஒரு பெரிய இடமா இருக்குது அப்படின்னா அதில் ஒரு வாஸ்து குறைபாடு இருக்குன்னா அந்த பெரிய இடத்தை யார் ஆட்சி செய்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு சிறிய இடமா இருக்குது, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, அதில் ஒரு தப்பு இருக்குன்னா அந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் யார் வாழறாங்க, பேச்சுலர் இருக்காரா, ஃபேமிலி மேன் இருக்காரா, காலேஜ் படிக்கிற பசங்க இருக்காங்களா, அவங்களே அது பாதிக்கும். இப்போ ஒரு ஃப்ளாட் சிஸ்டம் எடுத்துக்கிறீங்க, ஃப்ளாட் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் பல குடும்பம் இருக்கும். அந்த இடம் தப்பாக இருந்ததுன்னா கூட அதில் 10 குடும்பம் இருந்தால் அந்த 10 குடும்பம் ஷேர் பண்ணிக்கும் அந்த பிரச்சனையை. இதே இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தால் அது ஒரே குடும்பம் அனுபவிக்கும். இதை தான் நம்ம சொல்கிறோம், மக்கள் அதிகமாக கூடுகின்ற ஒரு இடம் வாஸ்து தப்பாக இருக்குன்னா அதை மக்கள் பிரித்து எடுத்துக்கொள்வார். மக்கள் கூடாத இடம், தனிமையில் ஒருத்தவங்க வாடுறான், அந்த இடத்துல ஒரு வாஸ்து பிரச்சனை இருக்குன்னா அவனை மட்டுமே அது தாக்கும். ஓகே சார், இதுதான் நம்ம வாஸ்துவில் சொல்கிறக்கூடிய முக்கியமான விஷயமா பார்க்கலாம். ஓகே சார். சார், இப்போ நம்ம பெரிய இடம் சின்ன இடம் அதை பற்றி பேசிட்டோம். இப்போ ஒரு இடத்த வந்து 2-3 பேர் பகிர்ந்துக்கிறாங்க. இப்போ பேச்சுலர்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு வீடு எடுத்து அந்த வீடை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. இல்லை பிஜிசி இப்போ நிறைய இருக்குது, ஹாஸ்டல்ஸ் நிறைய வந்துருச்சு. இந்த மாதிரியான இடங்களில் வாஸ்து வேலை செய்யுமா சார்? வாஸ்து வேலை செய்யுதா அப்படின்னா
ஹாஸ்டல்ஸு பிஜி எல்லாமே வடமேற்கு பாதிக்கப்பட்டது. ம் வடமேற்கு பாதிக்கப்படாமல் ஒரு ஹாஸ்டல் கட்ட முடியாது, பிஜி கட்ட முடியாது. காலேஜில் இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ஸே கூட வடமேற்கு கட்டாய் தான் இருக்கும். வடமேற்குன்னா என்னென்னா காற்று மூலை. வடமேற்குனா காலு கட்டுன்னு வச்சுக்கோங்க. வரா 3 வருஷம் 4 வருஷம் படிப்பான், ஹாஸ்டலில் தங்குவான், அடுத்தது வெளியே போயிடுவான், அடுத்த பேட்ச் உள்ளே வரும், அடுத்த பேட்ச் உள்ளே வரும். அப்போது வடமேற்கு கட்டாகலைன்னா வரவன் அங்கேயே தங்கிடுவான். ஹாஸ்டல்ன்றது என்னது? ஒரு டெம்பரவரியான தங்கக்கூடிய இடம் தானே. அப்போ அதில் வடமேற்கு கட்டானா தானே பையன் வெளியே போவான். வடமேற்கு கட்டாகலைன்னா எப்படி பையன் வெளியே போவான்? பையன் வெளியே போக மாட்டான். அப்போ அது பேர் ஹாஸ்டலே கிடையாது. இப்போ ஹாஸ்டல்னாலே இயற்கையாகவே உள்ளே கொண்டு வரும், வெளியே அனுப்பணும், உள்ளே கொண்டு வரும், வெளியே அனுப்பணும். நம்ம என்ன சொல்கிறோம்? வடமேற்கு பாதிக்கப்பட்டால் ஒருவன் மனதளவில் பாதிக்கப்படுவான். அதனால தான் ஹாஸ்டலில் தங்குறவங்க நிறைய பேர் காதல் பிரச்சனை இருக்கும். வடமேற்கு பாதிக்கப்பட்டால் அவனுக்கு நிறைய பேட் ஹேபிட்ஸ்லாம் வரும்னு நம்ம சொல்லுவோம். திடீர்னு பார்த்தா நிறைய பெற்றோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் வரதுக்கு பயப்படுவாங்க. சார் இவ்வளோ நாளாக 12th வரைக்கும் நல்லா இருந்தான் சார், ஹாஸ்டலில் சேர்ந்து பசங்களை கெட்டு போயிட்டாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களே. ஏன்னா ஹாஸ்டல் எல்லாமே வடமேற்கு பாதிக்கப்படுவதனால தான் ஹாஸ்டல்லே அங்கே கட்ட முடியுது. இல்லைன்னா ஹாஸ்டல் வராது. நீங்கள் ஹாஸ்டல்லே கட்டினாலும் பிளான் படி ஒரு வாஸ்து நிபுணரே உங்களுக்கு பிளான் போட்டு தராரு. எதுக்கு? ஹாஸ்டலுக்கு. நீங்கள் நினச்சிப்பீங்க நான் கரெக்டாக கட்டிட்டேன்னு. அந்த இடத்துல வடமேற்கு பாதிப்பு மறைமுகமாக இருக்கும். மறைமுகமாக இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், சாப்பிட்றோம், வெளியே வந்துடும். ஒரு லாட்ஜுக்கு போகிறோம், தங்குறோம், வெளியே வந்துடும். வடமேற்கு தப்பு இருக்கிறதுனால தான் வெளியே வரும், இல்லைன்னா அங்கேயே தங்கிடுவோம். இப்போ அவங்களுக்கு அதில் என்ன பிஸ்னஸ் இருக்குது? அப்போது ஒரு சில இடங்களில் ஒரு சில நேரங்களில் வாஸ்து இந்த இயற்கை என்ன பண்ணுதுன்னா, ஒரு இடத்தில் தவறு இருந்தால்தான் அந்த இடமே சரியாக இயங்கும் என்பது இந்த இயற்கைக்கு தெரியும். நம்ம நினச்சிக்கிறோம் எல்லாமே கரெக்டாக இருக்கணும், எல்லாமே கரெக்டாக இருந்தால் இந்த உலகம் இயங்காது என்பதை தான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, எல்லாமே கரெக்டாக இருந்தால் இந்த உலகம் இயங்காது. அதுதான் நான் மீண்டும் சொல்கிறேன். 6ஆம் இடத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? ஜோதிடத்தில் 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம், 6ஆம் இடம் தசை நடக்கக்கூடாது, 6ஆம் இடம் தசை நடக்கக்கூடாது, 8ஆம் இடம் தசை நடக்கக்கூடாது சொல்கிறோம். இப்போ 6ஆம் இடத்தே தொழிலாக கொண்ட அட்வொகேட்டு, போலீஸு, வைத்தியர் எல்லாம் அவங்களுக்குலாம் என்ன நடக்கும்? அவங்களுக்கு எப்படி தொழில் நடக்கும்? 6ஆம் வீட்டு 8ஆம் வீட்டு தசை நடக்கிறோம், போலீஸ் ஸ்டேஷன் போவான், ஹாஸ்பிட்டலுக்கு போவான். 12ஆம் வீட்டு தசை நடக்கும், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆவான், வெளிநாடு போவான். அப்போது இந்த 3 இடத்தையும் கெட்ட இடமா பார்க்குற நம்ம இந்த 3 இடத்தோடைய இம்பேக்டை தான் இன்னொருத்தவங்களுடைய வாழ்வாதாரம்னு ஏன் நீங்கள் சிந்திக்க மாட்டீங்கன்னு நான் கேட்குறேன். உங்களுக்கு 12ஆம் வீட்டு தசை நடக்குது, ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறீங்க. அப்போ டாக்டருக்கு 10ஆம் இடம் வேலை செய்யுது, தொழில் வேலை செய்யுது. அப்போ இதை தான் நம்ம பார்க்கணும். என்ன ஒன்றுமே நம்ம நெகட்டிவாக பார்க்குறோமே கிடையாது. இந்த நெகட்டிவ் உள்ளதோடைய பாசிட்டிவ் நம்ம கொஞ்சம் பார்க்க கற்றுக்கணும். நம்ம வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் என்ன தான் நீங்கள் பர்ஃபெக்டாக கட்டணும்னு நினச்சாலும் மறைமுகமாக இந்த இயற்கை ஒரு தவறை அந்த இடத்துல வச்சுருக்கோம். அந்த தவறை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்கும். அந்த தவறை நீங்கள் சரி செய்யும் பொழுது இன்னொரு இடம் மறைமுகமாக தப்பாக மாறிடும். அதனால தான் ஒரு இடத்த இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கே தெரியாது இன்னொரு மூளை பாதிக்கப்பட்டுரும். நீங்கள் நினச்சிப்பீங்க கரெக்டான விஷயம் ஜன்னல்னு, ஓகே அந்த இடம் கிளியர் ஆகிடும். அந்த இடத்தோட எதிரடை மறைமுகமாக பாதிக்கப்பட்டிருக்கும். ஒரு வேலை செய்ய சொல்ல எக்ஸ்ட்ரா வேலை எதனா செய்யலாம்னு நினைப்பீங்க, சரி ஜன்னல் தான் விஷயமே ஒரு சென்சைடு இருக்கலான்னு, அந்த இடத்துல இருப்பீங்க, அந்த இடத்துல ஒரு தப்பாயிடும். ஸோ வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் இந்த இயற்கை கிட்டேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா நிறைய நல்ல விஷயத்தை செய்யுங்க. உங்கள் தேவையனோ அந்த தேவைக்கேற்ற மாரி வீட்டில் இருக்க கரெக்ஷனை பண்ணுங்கள், தேவையில்லாத விஷயத்துக்கு பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு துறையில் இருப்பீங்க, அந்த துறைக்கும் உங்கள் வீட்டுக்கும் பெரிய சம்மந்தம் உண்டு. அந்த துறை சார்ந்த விஷயத்துக்கு உங்கள் வீட்டை நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது தப்பே இல்லை. ஆனால் பக்கத்து வீட்டில் வேறு துறையில் இருப்பார், அவர் ஒரு மாதிரி வாஸ்தல் கூடியிருப்பார். அதே மாதிரி இருந்தால் நீங்களும் பெரிய ஆளாக நினச்சி அதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் தோற்றுருவீங்க. வடமேற்கு அப்படின்ற ஒரு விஷயம் வீட்டில் இருக்கக்கூடிய ஆளை வெளியே அனுப்பிச்சிடும் அப்படின்னு சொன்னீங்க. ஒருவேளை வீடு கட்டும்பொழுதே வடமேற்கு தப்பாக கட்டணும் அப்படின்னா ஃபாரின் ஜாப் கிடச்சி வெளியூர் போயிடுவாங்களா? ஆமாம், கண்டிப்பாக போயிடுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, விஐடி காலேஜ் மேலக்கோட்டையூர், அதுக்கு பேக் சைடில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வீடு வாங்குறாரு. போனால் வடமேற்கில் ஏரி வீடை கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணி 10 நாள் தான் இருந்தாங்க. இன்னி வரைக்கும் ஜெர்மனில் போய் குடியிருக்காங்க, இன்னும் வரல, ஜெர்மனில் இருக்காங்க. 10 நாள் கூட இல்லை கிரகப்பிரவேசம் செஞ்சு, உடனே பையன் விசா போட்டு அம்மா அப்பா வாங்கன்ட்டான், போயிட்டாங்க. வடமேற்கு தப்பாக இருந்தால் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடும். வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடும் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இப்போ நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, நீ வீட்டை விட்டு வெளியே போகணும், அதுதான் உன்னுடைய விதி. அப்படி வெளியே போகணுன்னா நீ எதனா ஒரு தப்பு செஞ்சால் தான் நீ வெளியே அனுப்ப முடியும். அதுக்காக தான் உன்னை வீடே கட்ட வச்சிருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இந்த இடத்துல ஜாதகம் வேலை செய்திருக்கு. ஆமாம், நீ வெளியே போகணுன்றதுக்காக தான் நீ அந்த இடத்துல தப்பு பண்ணுற, இல்லைன்னா வேறு இடத்துல பண்ணியிருக்கலாமே.
ஏன் ஈசானியத்தில் பண்ணியிருக்கலாம், ஏன் தென்கிழக்கில் பண்ணியிருக்கலாம், தென்மேற்கில் ஏன் வடமேற்கில் தப்பு வருது? அப்போ நீ வெளியே இந்த தப்பு நடந்தால் தான் நீ வெளியே போவ. முதல்ல இந்த இயற்கை என்ன பண்ணணும்னா உனக்கு தண்டனை கொடுக்கணும். உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல உங்களை தப்பு செய்ய வைக்கணும். உங்களுக்கு தப்பு செய்ய வைக்கணும்னா இந்த இயற்கை என்ன பண்ணால் அதுக்குண்டான சூழ்நிலையை உருவாக்கும். எல்லா சூழ்நிலையும் உருவாக்கிடும். அந்த இடத்துல நம்மளை இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு ரெண்டாவது கிடைக்காதுன்ட்டு ஒருவன் மதிமயங்கி அந்த இடத்துல தவறு செஞ்சு விடுவான். பிறகு அது என்ன பண்ணணும்னா அந்த செய்த தவறுக்கு உண்டான தண்டனையை கொடுக்கும். இதுதான் இந்த இயற்கை நம்மளை சுற்றி பண்ணும். அது வாஸ்துலையும் அதை தான் செய்யும். வடமேற்கு கட்டானா தான் இவன் வெளியூருக்கு போவான்னு அது இயற்கைக்கு தெரியும். அதனால் வடமேற்கு கட் பண்ணி ஒரு வீட்டை கட்ட வைக்கும். வடமேற்கு தப்பான இடத்த சூஸ் பண்ண வைக்கும். நம்ம நினச்சிப்போம் எல்லாமே நம்ம செய்கிறோம். நான் வெளிநாடு போனேன், நான் வெளிநாட்டில் இருக்கேன், கிடையாது. அது இயற்கையோடைய முடிவு. அது நம்மளுடைய பிறப்புடைய ரகசியமே அதில் தான் அடங்கியிருக்கு. ஓகே சார். அதாவது வாஸ்து வந்து நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி தான் சார். ஒருவருக்கு தப்பு அப்படின்னா அது பல பேருக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வந்து வாஸ்து மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையாக சொன்னீங்க. தொடர்ந்து உங்களுடைய வகுப்பு மூலயமா பலர் வந்து வாஸ்து நிபுணராக மாறிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சரி செய்து கொண்டு வராங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த பணி வந்து தொடரணும் சார். எங்கள் ஆதன் ஆன்மீகம் மூலிமா கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி. நன்றி மேடம்.